ஹாய் பசங்களா, விஐடி ட்ரிபிள் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்களா? அப்போ இந்த விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ விஐடி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எப்படிலாம் எழுதணும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முதல்ல 12th பசங்களா, நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ரொம்ப சின்சியராக நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம் சர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த விஐடி எக்ஸாம் நீங்கள் இன்னும் கன்சிடர் பண்ணல அப்படின்னா இப்போவே கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தான் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் எடுக்கணும். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக எக்ஸாம் எழுதிடலாம். ஜேஇ எக்ஸாம் எழுதிட்டீங்கன்னா அதோட கம்பேரிட்டிவ் பண்ணுறப்ப இது ஈஸி தான். ஸ்டேட் போர்டு எக்ஸாமோட ஓரளவுக்கு ஈஸி தான் இது. ஆனால் கொஸ்டின் பேட்டர்ன் தான் கொஞ்சம் லைட்டாக வேறு மாதிரி இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் விஐடி அப்படிங்கிறது எதுக்காக நம்ம எழுதுறோம்? விஐடி ட்ரிபிள் எக்ஸாம் எதுக்காக நம்ம எழுதுறோம்? விஐடிக்குள்ளே போகணும் அப்படின்னா இது வந்து ஒன் ஆஃப் த வே ஆக்சுவலி. ஓகேவா? நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் போகலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் லட்சக்கணக்கில் சரி இப்போ ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருக்கணும். இப்போ லட்சக்கணக்கில் உங்கள்கிட்ட கையில் காசு இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போங்க அப்படி தான் நான் சொல்லுவேன். ஆனால் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் வந்து எப்படி அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் பசங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஸ்டேட் போர்டுக்கு டீச் பண்ணதுனால ப்ரைவேட் ஸ்கூல் பசங்களும் இருப்பாங்க. பட் இருந்தாலுமே 15 லட்ச ரூபா கொடுத்து சேர்ற அளவுக்கு நம்மளால் வந்து பண்ணக்கூடாது. அப்படியே நம்ம பண்ணுறதா இருந்தாலும் அது பேரண்ட்ஸ் வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச மணி இல்லையா? ஸோ அது நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அவங்களால சேவ் பண்ண முடியும், அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வழியாக நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எக்ஸாம் எழுதி நல்ல ஸ்காலர்ஷிப் வாங்குறது மூலியமாக உங்களோட ஃபீஸ் ரொம்ப கம்மியாகும். அதனால உங்கள் பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் எஜுகேஷன் லோன் எடுத்து போகிறீங்க அப்படின்னாலும் அந்த லோனை கட்டி முடிக்கிறதே பெரிய தலைவலியாக இருக்கும். ஸோ அது நீங்கள் ஃபுல்லாக வந்து கட்டி முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு பாதி லைஃப் போயிடும். அந்த பாதி லைஃப்க்கு அப்புறம் நீங்கள் என்ஜாய் பண்ணவே உங்களுக்கு தோணாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் பசங்களா, இப்போ நீங்கள் சிரமப்பட்டுட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த 1 or 2 வீக்ஸில் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணாலுமே உங்களால் பண்ண முடியாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு விஷயம், விஐடி ட்ரிபிள் எக்ஸாம். இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் போர்டு எக்ஸாமோட ஈஸியான எக்ஸாம் தான், ரொம்ப டிஃபிகல்ட் கிடையாது. ஜேஇயோட கம்பேர் பண்ணுறப்ப இன்னுமே ஈஸியான எக்ஸாம் தான். சப்போஸ் நீங்கள் சிபிஎஸ் ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சிபிஎஸ்சி போர்டோட கம்பேர் பண்ணுறப்ப அதே மாதிரி மாடல் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டு நீங்கள் மக்கப் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் ஓனாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் கற்றுக்க வேண்டியது. எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமே நீங்கள் புரிஞ்சுட்டு தான் சால்வ் பண்ணணும். மெமரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழியே கிடையாது. ஓகேவா? அடுத்தது எக்ஸாம் வந்து எவ்வளோ நேரம் இருக்கும்? இந்த எக்ஸாம் வந்து 2.5 hours எக்ஸாம். ஓகேவா? 2.5 hours. இது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமு. ஜேஇ எக்ஸாம் மாதிரி இதுக்கு சென்ட்ரல்லாம் கிடையாது. நான் போன வீடியோ சொல்லியிருந்தேன் எஸ்ஆர்எம் ஜேஇ எக்ஸாம் எப்படி எழுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு லேப்டாப் எடுத்துகிட்டு அதில் ஒரு வெப்கேமோடு இருக்கிற ஒரு லேப்டாப்பில் உட்காந்து எக்ஸாம் எழுத மாதிரி தான் இருக்கும். ஒரு ரூமில் தனியாக உட்காந்து எக்ஸாம் எழுதணும். நடுவில் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, நடுவில் ஃபோன் பார்க்கக்கூடாது, நடுவில் வேறு எதுவும் பேப்பர் நோட் புக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கவே கூடாது. நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறப்ப ஒரு ப்ராக்டர் ஒருத்தங்க ஆப்போசிட் சைட்லேருந்து, அதாவது கேமரா மூலியமாக உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு வெப்சைட் இது பண்ணி அதில் தான் நீங்கள் எக்ஸாம் எழுத மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் பர்மிஷன்லாம் கொடுக்கணும். அப்படி கொடுத்ததுக்கப்புறம் தான் எக்ஸாமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களை பார்த்துட்டே இருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் சீட் பண்ணுற மாதிரியோ இல்லை நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை ஸ்க்ரீன் வேறு எங்கேயாவது பார்க்குற மாதிரியோ இல்லை ஸ்க்ரீனை எங்கேயாவது மாற்றினாலுமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களை டிஸ்பார் பண்ணுவாங்க. நீங்கள் கட்டின ஃபீஸ் எல்லாம் வேஸ்ட். ஓகேவா? ஸோ அதனால நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா உட்காந்து ஜென்யூனாக எக்ஸாம் எழுதுங்க. இந்த எக்ஸாமில் வந்து 100% நீங்கள் ஸ்கோர் பண்ண அவசியமே கிடையாது. நீங்கள் கம்பேரட்டிவ் அதர்ஸ் நீங்கள் கொஞ்சம் நல்லா பண்ணிங்கனாலே போதும். நிறைய பேர் இதுக்கு ஸ்ட்ரகிள் தான் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு என்ன எக்ஸாம் அப்படிங்கிறது தெரியாமல் போய் எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ அவங்களாம் கம்பேர் பண்ணுறப்ப இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட் ஐடியா இருக்கும். நீங்கள் நல்லா பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் நார்மலாக பண்ண வேண்டியதை மட்டும் பண்ணாலே போதும். நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் வாங்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு விஷயம், எப்படி பிரிக்கிறாங்க எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்லேருந்து உங்களுக்கு மொத்தம் 40 கொஸ்டின் வரும். ஓகேவா? டோட்டல் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 125 கொஸ்டின்ஸ் வரும். டோட்டல் 125 கொஸ்டின்ஸில் மேக்ஸ்லேருந்து மட்டுமே 40 கொஸ்டின், 1/3 ஆஃப் த கொஸ்டின் வந்து மேக்ஸ்லேருந்து தான் வருது. அப்போ நீங்கள் மேக்ஸ் தெரிலனாலே உங்களுக்கு வந்து ஒரு லெக் ஷார்ட்டர் மாதிரி தான் வச்சிங்களேன், உங்களுக்கு ஒரு ட்ராபேக் மாதிரி தான் இருக்கும். அதனால் மேக்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். ஓகேவா? ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஜினியரிங் போகிறீங்கனாலுமே அதில் M1 M2 M3 எல்லாம் வந்துடும், எல்லா இலவும் வந்துடும். எதுலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. அதனால் மேக்ஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஃபுல்லாகவே கூட இருக்க போது கற்று வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபிசிக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 35 கொஸ்டின்ஸ் வரும். கெமிஸ்ட்ரிலேருந்து பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு 35 கொஸ்டின் வரும். இங்கிலீஷ் வந்து ஒரு 5 கொஸ்டினும், ஆப்டிடியூட் வந்து ஒரு 10 கொஸ்டினும். எஸ்ஆர்எம் ஜேயில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க கவுண்ட்டை மாற்றி கூட கொடுக்கலாம். ஆனால் இங்கே வந்து ஃபிக்ஸ்டு. ஓகேவா? அந்த 10 ஆப்டிடியூட் கொஸ்டினுமே வந்து மேக்ஸ் மாதிரி தான் வரும். ஸோ ரொம்ப டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. அதுலேயுமே மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ அதை கம்பேர் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50 கொஸ்டின் வந்து மேக்ஸ்லேருந்து தான் வருது. ஓகேவா?
ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸை வந்து ஒரு கோர் கான்செப்டாக எடுத்துகிட்டு படித்து நல்ல மார்க் வாங்குற மாதிரி பாருங்கள். இதுக்கப்புறம் சொல்கிறேன் நான், இதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் போனாலும் மேக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது வரைக்கும் ஆல்ரெடி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வெரி வெல் குட். ஏன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகேவா? அடுத்தது எக்ஸாம் வந்து மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 500 மார்க் டோட்டல். ஆக்சுவலி அந்த 500 மார்க் எப்படி கொடுப்பாங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 மார்க். நீங்கள் அட்டன் பண்ணுற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 மார்க். சப்போஸ் நீங்கள் அட்டன் பண்ணுற கொஸ்டின் தப்பாயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நெகட்டிவ் 1 மார்க். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, தெரியாத கொஸ்டின்லாம் ரேண்டமாக அட்டன் பண்ணவே கூடாது. நீங்கள் ஏதாவது ரேண்டமைஸ்டாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கிங் இழுத்து விட்டுரும், மார்க் இல்லாமல் போயிடும். மேக்ஸிமம் மார்க் 500, மினிமம் மார்க் -125. ஓகேவா? -125 வாங்கினேன் அப்படின்னா அதாவது 7 கட்டத்திலும் உச்சம் பெற்ற ஒருவன் அந்த ஒருவனால -125 வாங்க முடியும். அதை நாம வச்சுங்க, அந்த அளவுக்கு கீழே போயிடக்கூடாது நம்ம எப்பயுமே. அதனால தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணுங்க. ஒரு 5 கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின் அட்டன் பண்ணீங்க, அதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மட்டுமே வந்தாலே அதுலேருந்தே உங்களுக்கு மார்க் வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா -125லேருந்து 500 வரைக்கும் ரேஞ்ச் இருக்குது. ஸோ யார் வேணால் என்ன மார்க் வேணாலும் வாங்கலாம். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு நல்ல ரேங்க் வேணும் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சதை மட்டும் நல்லா கிறிஸ்பாக கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. இங்கேயும் மொத்தம் வந்து 125 கொஸ்டின் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கோ, மேக்ஸாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கும், எது ஸ்ட்ராங்கோ அதில் மேக்ஸிமம் அட்டன் பண்ண மாதிரி பார்த்துக்குங்க. இங்கிலீஷ் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணலாம், யாராக இருந்தாலும் இங்கிலீஷ் அட்டன் பண்ணலாம். ஆப்டியூடு நீங்கள் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும், அதுக்குன்னு தனியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண அவசியமே கிடையாது. ஒரு 2-3 கொஸ்டின் ஆப்டியூட் கொஸ்டினில் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஐடியா வரும். ஓகேவா? அதை தாண்டி என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா மேக்ஸில் நல்லா பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மேக்ஸ்க்கு வெயிட்டேஜ் அதிகம். 2% வந்து ஒரே மார்க் டோட்டல் மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அடுத்ததே என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸில் யார் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கான்னு தான் பார்ப்பாங்க. சப்போஸ் நீங்கள் மேக்ஸ்லேயே ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் பார்ப்பாங்க. அதுலேயும் ஒரே மாதிரி மார்க் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அப்புறம் தான் ஆப்டியூட் இங்கிலீஷ் போவாங்க. அது ஃபுல்லாகவே வந்து ஈக்குவலாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அப்புறம் அவங்க 12th மார்க்லாம் வச்சு கம்பேர் பண்ணி ரேங்க் போடுவாங்க. ஓகேவா? ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா மேக்ஸில் நல்ல மார்க் வாங்குறதுக்கு பாருங்க, அதுதான் நான் சொல்கிறேன். ஓகேவா? அடுத்தது ஸோ சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா விட்டுருங்க, அந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா அது 0 மார்க் தான். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? இதுக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா SRMJக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா 1400, இதுக்கு 1350, எல்லாமே அரௌண்ட் திஸ் பர்டிகுலர் பார்ட் தான் வரும். ஆனால் இது கண்டிப்பாக ஒர்த்தான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்து. நீங்கள் நல்லா எழுதுனீங்க அப்படின்னா, ஏன்னா இதை நீங்கள் 1350 rupees நீங்கள் பே பண்ணுறது எங்கே உங்களுக்கு சேவ் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாம் நல்லா எழுதி நல்லா ரேங்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா 30%, 10%, 25%, 45% அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தரப்ப இன்ஃபேக்ட் நீங்கள் நல்லா 100க்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு 100% ஸ்காலர்ஷிப்பே கொடுத்துருவாங்க. அப்போ 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா வந்து ஒரு செமஸ்டருக்கு ஒரு இயருக்கே வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ அப்போ சேவ் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஐ எம் நாட் சேயிங் இட்ஸ் அ லாட்ரி டிக்கெட். ஓகேவா? இது லாட்ரி டிக்கெட் மாதிரிலாம் கிடையாது. 10 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு நம்ம 1 லட்ச ரூபா விடலாம், யார் வேணாலும் கிடைக்கும், அப்போல்லாம் கிடையாது. நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா வந்து ரேங்க் வாங்கலாம். நல்லா ரேங்க் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் உண்டு. ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு டியூஷன் ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கும். பட் ஆனால் அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த 7.5 + GPA வந்து நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அது கீழே கம்மியாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரினியூ பண்ண மாட்டாங்க. அடுத்த செமஸ்டர்லாம் நீங்கள் ஃபுல் ஃபீஸ் கட்டுற மாதிரி ஆகிடும். அதுவும் ஞாபகம் வச்சுக்கிங்க. சும்மா ஒன் டைம் ஒன்ற மாதிரி ஒரு தடவை நான் ஃபுல் மார்க் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக காலேஜ் போய் சுற்றுவேன்னு நினச்சிங்கன்னா அதுவும் கிடையாது. நல்லா படிக்கணும், அதுக்கு தான் உங்களுக்கு நல்ல ஸ்காலர்ஷிப் தராங்க. ஓகேவா? அதை யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ இதுதான் முக்கியமான விஷயங்கள். மற்றபடி வந்து April 12th, அதாவது இன்னைக்கு இந்த வீடியோ வருது அப்படின்னா இன்னைக்கு இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு April 10, நாளைக்கு 2 நாள் தான் இருக்குது. ஸோ அந்த 2 நாளுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் முடிக்கணும். 12ஆம் தேதி நான் போய் அப்ளிகேஷன் போடுறேன், நிற்காதீங்க. 12ஆம் தேதி செம்ம டிராஃபிக் இருக்கும். டிராஃபிக்னா நம்ம ரோட்டில் போகிற டிராஃபிக் நான் சொல்ல, இன்டர்நெட் டிராஃபிக் இருக்கும். அவங்க அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் அதே மாதிரி உங்களை மாதிரியே ஒரு 100 பேர் இல்லை 1000 பேர் வந்து நிற்பானுங்க. நான் வந்து இதை அப்ளிகேஷன் போட போகிறேன் லாஸ்ட் நாள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறையா ஃபெயிலியர் வரும். இன்ஃபேக்ட் நம்ம ஃபீ பே பண்ணுறதுனால என்ன ஆகும், நிறைய அமௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன் ஆகிறதுனாலே நமக்கு வந்து ஹேங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தேவையில்லாமல் உங்கள் ஃபீஸும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரீஃபண்ட் பண்ணுவாங்க சப்போஸ் இது ஆகலை அப்படின்னா. ஆனால் இது நான் ரீஃபண்டபிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் ஒன்ஸ் ஃபீஸ் கேப்னே அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுதினாலும் எழுதாட்டியும் வந்து அந்த ஃபீ வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா பக்காவாக எழுதி இது பண்ணுங்க, நாளைக்கே பண்ணுங்க, நாளான்னைக்கு வரைக்கும் போகாதீங்க. ஓகேவா? ரைட்.
ஸோ எக்ஸாம் நல்லா எழுதுங்க பசங்களா. அதே மாதிரி இந்த விஐடி ட்ரிபிள் எக்ஸாமுக்கு வேற என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு உங்களுக்கு, வேற என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்சா கமெண்ட்ல ரிப்ளை பண்றேன். சப்போஸ் நீங்க பெரிய டவுட்டா கேட்டீங்க அப்படின்னா தனி வீடியோவே நான் போடுறேன். ஆனா நீங்க கேட்டாதான் எனக்கு தெரியும் என்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ மற்றபடி வேற என்ன ஹெல்ப் வந்தாலும், வேற என்ன ஹெல்ப் வேணாலும், வேற என்ன சப்போர்ட் வேணாலும் கீழே டெக்ஸ்ட் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் என்னால வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ கீழே மெசேஜ் போடுங்க. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப்னாலும் நான் வந்து உங்களுக்கு பண்றேன். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் பசங்களா.